எப்படியோ உயிரை கையில பிடிச்சு காப்பாத்தி வீட்டுக்கு வந்துட்ட. படுபாவிகளா, ஆளாளுக்கு என்ன குழி தோண்டி புதைச்சிருவேன், சமாதி கட்டிடுவேன்னு எப்படி பயமுறுத்திட்டாவோ அம்மா. கொஞ்ச நேரத்துல மரண பயத்தை காட்டிட்டாவோ. இந்த சொன்ன கிழவி மூஞ்சிலேயே இனி முழிச்சிடப்படாது. ஏன் அவன் வீட்டு பக்கமே போக மாட்டோம்ல. கிழவிகிட்ட பாடி கேப்போன்னு போய் கேட்டதுதான் மிச்சம். யாத்தாடி அம்மா, என்ன கெதி இளங்க விட்டுட்டாவோ எல்லாருமே சேர்ந்து. ஏதோ இந்த மலரு பிள்ளை மனசு வச்சு கை தவுத்து விட்டதுனால தப்பிச்சு வந்தோம். என் புருஷன் இருக்கான், என் புருஷன். அவன்லாம் ஒரு மனுஷனா? என்னடி என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்கா? வந்துட்டீரா? வாரும். என்ன பத்தி எதுக்கு பேசிட்டு கிடக்கா? ஆமா, இவர் அப்படியே நல்லவரு வல்லவரு நானும் தெரிஞ்சவரு. அதான் உமரை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்டி நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் நல்லவன் தான். ஆமா ஆமா, நீரு ரொம்ப நல்லவர் தான். அதான் தெரு தெருவா போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருக்கேன். ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, நீ எப்படி இங்க வந்தா? பார்வதியத்தை அவங்க வீட்டு வாசல்ல உடனே கெட்டி நாட்டி வச்சிருந்தாவோ. இவளை இப்படி கெட்டி வச்சிருக்காவோ, அந்த ஆளு இவ எங்கனையாவது போயிருவா அப்படின்னு தானே நீர் நினைச்சீரு. பார்வதி பாட்டிகிட்ட என்ன சொன்னீரு? இவளுக்கு செலவுக்குண்டான பணத்தை வேற நான் தாரேன், ஆனா இவளை கைத்த மட்டும் அவுத்து விட்டாதீன்னு. ஆவட்டி அப்படிதான் சொன்னேன். கொஞ்ச நாளாவது உன் பிரச்சனை இல்லாம நான் நிம்மதியா இருப்போம்ல. ஆமா, நிம்மதியா இருப்பீரு. உமரை கட்டிக்கிட்டு நான் தான் போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமா, என் மவனை கட்டிட்டு வந்து இவ கஷ்டப்பட்டுட்டான். கண்டேன் கேட்டேன், ஆனா உன்ன மாதிரி மனுஷன் நான் உலகத்துல பாக்கலடி. பாக்கல, அப்ப இப்ப பாத்துக்கிடுங்க. இந்த ஏத்து பேச வாய்க்கு மட்டும் ஒரு குறைச்சல் இல்ல. இந்த பரிமளத்துக்கு மவ மேனகா உன் கூட சேர்ந்து சுத்தி திரிஞ்சு கெட்டு குட்டிச்சவராய் எப்படி இருந்தா, ஆனா இப்ப அவளை பாத்தியாட்டி? மாமியார் மருமகளை எவ்வளவு ஒத்துமையா வந்து அவங்க வீட்டு பால் காட்சிக்கு பத்திரிகை வச்சுட்டு போறா. என்னது, வீடு பால் காய்ப்புன்னு பத்திரிகை வச்சுட்டு போறாளா? அப்ப அதுக்குதான் மாமியார் மருமகளும் ஒண்ணா வண்டியில வந்தாவளோ? என்னடி வாய பழந்து பாத்துக்கிட்டு நிக்க? அந்த பிள்ளை எவ்வளவு பொறுப்பான பிள்ளையா மாறிட்டு தெரியுமாடி? நீ தான் இருக்கியா 4 வீட்டுல ஓசி சொத்தை வாங்கி தின்னுக்கிட்டு எங்க மானத்தையும் வாங்கிக்கிட்டு பால் காய்ப்புக்கு பத்திரிகை வச்சிருக்கான்னு சொல்லுதியா? என் வீடு தேடி வந்து அவளுக்கு கொடுத்தா என்ன? நடுத்தெருல நின்னு வாங்கிட்டு வந்தேளோ? நடுத்தெருல வச்சு உங்களுக்கு பத்திரிகை கொடுத்திருக்கா? அவ பொறுப்பானவளா? இந்த பாருடி, அந்த பிள்ளைய குத்தம் சொல்லுத வேலையை வைக்காத. அவ ஒண்ணும் நடுத்தெருல வச்சு எனக்கு பத்திரிகை எல்லாம் ஒண்ணும் கொடுக்கல. அவளும் அவ மாமியாரும் நம்ம வீட்டுக்கு வரதுக்கு தான் நடந்து வந்துகிட்டு இருந்தாவோ. எத்தே உங்களுக்கு தான் பத்திரிகை கொடுத்ததுக்கு வாரேன், வீட்டுக்கு வாங்கத்தேன்னு கூப்பிட்டா. நான் தான் அந்தால வேண்டாமக்கா இங்க வச்சே கொடு, நான் தான் வாங்கிக்கிடுவேன், ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பால் காய்ப்புக்கு வாரேன்னு சொல்லிக்கிட்டு பத்திரிகையை வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன் தெரியுமாட்டி? எல்லாம் உன் லட்சணம் தெரிஞ்சுதான். அவ மட்டும் இந்த நேரம் நம்ம வீட்டுக்கு வந்து பத்திரிகை கொடுக்க வந்திருந்தான்னு வச்சுக்க, ஒரு 2-3 வார்த்தையிலேயே மாமியாரையும் மருமகளையும் பிரிச்சு வச்சிருப்பட்டி நீ. அந்த பாவத்தை நான் எதுக்கு பண்ணணும்னு தான் தெருவுல நின்னே பத்திரிகை வாங்கிட்டு வந்துட்டேன். பேசுதா வரான் பேச்சு. ஏமா, நீதாமா நல்ல காரியம் பண்ணிருக்க. ஏ என்ன வாய் ரொம்ப ஓவரா நீளுது? பேசாம இருட்டி. அவ 2 பேரும் ஒத்துமையா வீட்டுக்கு பத்திரிகை வைக்க வந்திருப்பாவோ. நீ பேசுற பேச்சுல 2 பேரும் 2 திசையால போயிருப்பாவோ. ஒன்ன மாதிரி பொறாம பிடிச்ச மனசு இந்த தெருவுல உண்டு மாட்டி. பாத்தியால அந்த பிள்ளைய மாமியார் மருமகனை சண்டைய போட்டுட்டு இங்க அம்மா வீட்லயே வந்து கிடந்தா. ஆனா இப்ப எவ்வளவு ஒத்துமையா இருக்காவோ தெரியுமா? அளவோல புருஷன் சம்பாதிச்சு தரத வச்சு சேர்த்து வச்சு இப்ப வீடு கட்டி இருக்காவோ. அப்புறம் தேங்காய் பூ பழம் எல்லாம் வச்சு நமக்கு பத்திரிகை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்கா. எவ்வளவு பொறுப்பான பிள்ளையா இருக்கான்னு பாத்தியால? எனக்கே அந்த பிள்ளைய பார்த்ததுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்து தெரியுமா? நம்ம வீட்லயும் நான் ஒருத்தி இருக்காளா பொறுப்பத்தவா, வீடு விடா வாசில சோத்த வாங்கி தின்னுக்கிட்டு. நிறுத்துங்க உங்க பேச்ச. என்னடி எங்க அம்மாவே நீ ஏத்து பேசுத? வாய மூடும். என்னவோ அந்த மேனாவா போட்டு பெருமையா பேசிக்கிட்டு இருக்கியா? மாமியார் மருமகளை ஒத்துமை ஆயிட்டாவோ, நல்ல பொறுப்பான பிள்ளையா மாறிட்டாவோ உங்க அம்மா பாராட்டிட்டு கிடக்காவோ. ஆமாட்டி, உள்ளதானே எங்க அம்மா சொன்னா. அந்த பிள்ளைய பெருமையா பேசின உடனே உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருதோ? ஆமா வரும், கோபம் பொத்துக்கிட்டு தான் எனக்கு வரும். இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த நாள்ல இருந்து என்னைக்கு என்ன பொறுப்பா இருக்க விட்டியா? என்ன பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கே உங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கல? ஆமா, இந்த சிலுப்பட்டைய பார்த்த அன்னைக்கு எனக்கு பிடிக்கல. இவள கல்யாணம் கட்டாதல வேண்டாம்னு சொன்னேன். இவன் கேட்டானா? ஆனா நீரு என்ன பிடிச்சிருக்குன்னு தானே கட்டிட்டு வந்தீரு. ஆமா, பிடிச்சு போய் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கு என்ன இப்போ? நான் பிடிக்கலன்னு சொல்லி அந்த பொண்ணை கட்டிட்டானேன்னு கோபத்துல தானே உங்க அம்மா இருந்தாவோ. ஆமாடி, அதுக்கு இப்ப என்னவா? என்னவாவா? ஆசைப்பட்டு பிடிச்சு போய் என்ன கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீர. என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டீரா? என்னடி இப்படி சொல்லுத? உன்னை நல்லபடியா பாத்துக்கிடாமலா இப்படி இருக்க? ஆமா, இதுவும் சொல்லுவீரு, இதுக்கு மேலையும் சொல்லுவீரு. ஒழுங்கா உங்க வீட்ல எனக்கு சோறு போட்டீரா? இல்லனா அடுக்காலையில போய் என்ன சமைக்க விட்டாவளா உங்க அம்மா? ஆமா, அப்படியே சமைச்சிட்டாலும் கல்யாண வீட்டுக்கு சமைச்ச மாதிரி தான் சமைச்சிருவா. எது உப்பு எது சீனினே தெரியாம கிடந்தவள அடுக்காலைக்குள்ள சமைக்க விட்டனான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அது அடுக்காலையில விட்டாதானே எது உப்பு எது சீனின்னு கண்டுபிடிக்க முடியும். ஆமா, அப்படியே கண்டுபிடிச்சிட்டாலும் நான் அறு சுவையிலையும் சாப்பாடு உங்களுக்கு செஞ்சு போட்டு உங்களை மயக்கிடுவனோட உங்க அம்மாவுக்கு பயம்.
ஒரு ரசத்தை வச்சு திங்க விட்டாப்ல உங்க அம்மா. ஆமா, ரசத்தை வைக்க விட்டுருந்தோம்னா அன்னைக்கே அதை விஷமாக்கி எங்க ரெண்டு பேரையும் கொண்டு இருப்பா. வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணுவீர, ஒரு 500 ரூபாய் துட்டை என் கையில கொடுத்துருப்பீரா? சம்பளத்தை மொத்தமா வாங்கி உங்க அம்மா கையில தான் கொண்டு கொடுத்தீரு. வாய்க்கு ருசியா எதுவும் வாங்கி திங்க முடியல, வயிற்றுக்கு சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியல, ஊரு கோயில் குளம்னு ஒரு டூர் இல்ல, வீட்டுக்குள்ளே அடைக்கப்பட்டேன் உங்க அம்மாவால். என்னடி கலர் கலரா ரீல விட்டுக்கிட்டு இருக்க? என் முக்காடு போக, இது ரீல் இல்ல ரியல். மேனகா புது வீடு கட்டி பால் காய்ச்சிதானா, அவ புருஷே சம்பளம் வாங்கி அவ்வளவு பணத்தை அவ கையில கொண்டு போய் கொடுத்தாரு. அத சேர்த்து வச்சு அவ வீட்டை கட்டி இருக்கா. நீர் என்னத்தை என் கையில கொடுத்தீரு? பழைய கஞ்சியை குடிக்கிறதுக்கு ஊறுகாய் வாங்குறதுக்கு என் கையில 2 ரூபா கூட இல்ல. ஓய், 2 ரூபா கூட இல்ல. சரி, நம்ம புருஷன் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்காம அவனுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு தான் நான் அக்கம் பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு என் வயித்தை நிறைச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு ஓய், இப்ப சொல்லுதேன் முடிவா. இந்த மாசத்துல இருந்து சம்பள பணம் முழுசு என் கைக்கு வந்தாவணும். அதுக்கே இவளுக்கு கை கோணிட்டு போகுது. நானும் பணத்தை சேர்த்து வச்சு வீட்டை கெட்டுவேன், பாலை காய்ச்சுவேன். அப்போ நம்ம தெருவுல இருக்கப்பட்ட எல்லாரும் உமரை பார்த்து சொல்லுவாவோ, உமரு பொண்டாட்டி நல்ல பொறுப்பானவளா மாறிட்டா, நல்ல மனுஷியா மாறிட்டானே உங்களை பெருமையா சொல்லுவாவோ பாருங்க. ஏடி, வீட்டை கட்டி பாலை காய்ச்சதெல்லாம் இருக்கட்டும். இவ்வளவு நேரமா நீ பேசுனதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு தலையே சுத்துது. போய் பாலை காய்ச்சி காப்பியை போட்டு எடுத்துட்டு வா. ஐயோ ஐயோ, ஏல அவ காப்பி போட்டு தருவா, நீ நின்னுட்டே இருக்காத. வா மக்கா, நான் உனக்கு காப்பி போட்டு தரேன். எத்தே என்னடி சும்மா கைய கால ஆட்டி டான்ஸ் ஆடிக்கிட்டு நிக்காத. மக்கா, பால் காய்ச்சி அடுத்த வாரமா நம்ம எல்லாரையும் கண்டிப்பா வர சொல்லிருக்கா மக்கா, போயிட்டு வந்துருவோம் என்ன? சரிம்மா, கண்டிப்பா போயிட்டு வருவோம். நீ வா மக்கா, காப்பி போட்டு தரேன் சூட. சரிம்மா. அட பாவிகளா, பாரு இவ்வளவு நேரமா தொண்டை தண்ணி வத்தனா பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட என்ன மனுஷியா மதிக்காம 2 பேரும் காபி போட்டு குடிக்கிறதுக்கு போறாவோ. பாத்தீங்களா மக்களே, எங்கேயாவது கண்டிருக்கீங்களா புருஷன் கொடுமை மாமியா கொடுமைன்னு? இந்த 2 கொடுமையால நான் எவ்வளவு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு பாத்தீங்களா? வீட்டுல இருக்கப்பட்டவங்களே என்ன ஒரு மனுஷியா மதிக்க மாட்டேங்காவோ, அப்புறம் எப்படி தெருவுல இருக்கப்பட்டவெல்லாம் என்ன மதிப்பாவோ? என் புருஷனுக்கு என் மேல அக்கறையே இல்ல. நான் இவ்வளவு நேரமா பேசுனதை கேட்டு அவருக்கு ஒரே தலை சுத்தா. அதுக்குன்னு சூட காப்பியை போட்டு குடிக்க போயிட்டாரு. பேச்ச கேட்ட அவருக்கே இப்படி இருக்குன்னா, இவ்வளவு நேரமா தொண்டைக்கிளியே பேசுன எனக்கு எவ்வளவு தலை சுத்து வரும்? நானும் நல்லவளா திருந்த போறேன், நல்ல மனுஷியா மாற போறேன். நானும் என் மாமியார் கூட எந்த சண்டை சச்சரவு இல்லாம ஒத்துமையா இருக்க போறேன். எப்பா, தொண்டை தண்ணி வத்த வத்த பேசி தொண்டையே கரகரன்னு இருக்க. மாமியாரி காப்பி போட்டு தர மாட்டேன். கமலாக்கா வீடு வரைக்கும் போவோம். கமலாக்கா, நான் திருந்துட்டேன், நல்லவளா மாற போறேன். நம்ம மனசுல நினைச்சிருக்கப்பட்ட நல்ல விஷயத்தை யார்கிட்ட சொல்ல, யார்கிட்டயாவது சொல்லணுமே. அப்பதானே நாம நினைச்சது சரியா தப்பான்னு தெரியும். அதான் நமக்கு இருக்கவே இருக்காளா பரிமளம். பரிமளம் தான் சரியான ஆளு. அவகிட்ட சொன்னாதான் நாம மனசுல நினைச்சிருக்கிறது சரியா தப்பான்னு சரியா சொல்லுவா. பரிமளா, ஓ பரிமளா, பரிமளா 100 ஆயுசு உனக்கு. என்னது, எனக்கு 100 ஆயுசா? ஆமா பரிமளா, உன்னை பார்க்கலாம்னு தானே உங்க வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தேன். நீயே இப்படி நேர்ல வந்து நிக்கிய, அதுக்கு தான் சொன்னேன் உனக்கு 100 ஆயுசுன்னு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ முதல்ல உட்காரு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். என்ன பொண்ணு தாயி, என்ன விஷயம்? அட உட்காருன்னு சொல்லுதம்ல, உட்காரு, எல்லாம் நல்ல விஷயம்தான். என்ன விஷயம் பொண்ணு தாயி, என்னன்னு சொல்லு. பரிமளா, நம்ம பார்வதியும் அவ பியாத்தியும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனாவன்னு சொன்னோம்ல. ஆமா, அந்த ஏமாத்துக்கார பயல்ட்ட இருந்து ரூபாயை வாங்கி கொடுக்க வந்து வாங்கிக்கிடுங்கன்னு தானே சொன்னாவோ. ஆமா, அதுக்குதான் கிளம்பி போனாவல்ல. பார்வதி அவ பியாத்தியும் ரூபாயை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாவோ. அப்படியா, பரவாயில்லையே, சந்தோஷமான விஷயம்தான். இதே சந்தோஷமான விஷயம்னு சொல்லுதியே, நான் ஒரு விஷயத்த மனசுல நினைச்சு வச்சிருக்கேன். அது இதை விட சந்தோஷமான விஷயம். அதத்தானே என்னன்னு சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா பரிமளா, நம்ம பார்வதியோட பேத்தி அந்த மலரு பிள்ளை, அத பத்தி நீ என்ன நினைக்க? ஏன் மலருக்கு என்ன நல்ல தங்கமான பிள்ளை, பார்வதிக்கு ஏத்த பாசமான பேத்தி, நல்ல பிள்ளை, நல்லா பேசுவா. நமக்கெல்லாம் நல்ல மதிப்பு கொடுத்து பேசப்பட்ட பிள்ளை இல்ல, அதுவும் இல்லாம நல்ல தைரியமான பிள்ளை வேற. பரவாயில்லையே, மலரை பத்தி நல்ல பெருமையா சொல்லுதியே. ஆமா, பெருமையா சொல்லப்பட்ட அளவுக்கு தானே பிள்ளை நடந்துகிட்டு இருக்கா. பிள்ளை நல்ல பிள்ளைதான். ஆனா அந்த ஏமாத்துக்கார பையெல்லாம் பணத்தை வாங்கிக்கிட்டு ஏமாத்தலாம்னு பார்த்தா கடைசியில கடவுள் புண்ணியத்துல அந்த பணமும் கிடைச்சு போச்சு.
பிள்ளைக்கு நல்ல மனசு, இனியாவது அவ நல்ல மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை அமையணும். பேத்தி ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுத்துட்டான்னா பார்வதியும் கொஞ்சம் சந்தோஷமா நிம்மதியா இருப்பாள்ல. பார்வதி சந்தோஷமா நிம்மதியா இருக்கப்பட்ட காலம் வந்தாச்சு. என்ன சொல்லுத பொண்ணு தாயி? அட ஆமாங்க, நம்ம பார்வதி நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கப்பட்ட காலம் வந்தாச்சு. அட என்னத்தை போட்டு சொல்லிக்கிட்டு இருக்க? ஒண்ணும் புரிய மாட்டேங்க. நீ தானே இப்ப சொன்ன மலருக்கு நல்ல மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிட்டோம்னா பார்வதி நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருப்பான்னு. அதத்தான் சொல்லுதேன். அப்படின்னா பார்வதி அவ பேத்திக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாளா? ஒரு வார்த்தை சொல்லல பத்தியா நம்ம கிட்ட. அட நீ வேற, பார்வதி தும்முனாவே நமக்கு தெரியும். அவ பேத்திக்கு மாப்பிள்ளை பார்த்தது நமக்கு என்ன தெரியாமலா இருக்க போது? நீ வேற. ஏமா பொண்ணு தாயி, நீ ஏதோ ஒண்ணு சொல்லுத, இந்த மரமண்டைக்கு ஒண்ணும் புரிய மாட்டேக்க. கொஞ்சம் புரியும்படியா தான் சொல்லலாம். ஏ பரிமளம், இன்னைக்கு காலையில பார்வதி வீட்டுக்கு போன பத்துக்க. அப்போ பார்வதி என்ன புலம்பிட்டு கிடந்தா, என் பேத்திக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்பதான் என் மனசு சந்தோஷமா இருக்கும், அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டே கிடந்தா பத்துக்க. ஆமா, அவ மனசு சங்கடப்பட்டு உங்ககிட்ட புலம்பி இருப்பா. அது சரிதான். அந்தால பார்வதி வீட்டுல இருந்து கிளம்பும் போது கமலா என்ன கூப்பிட்டா பத்துக்க. கமலாவா? ஆமா, அவ வீட்டை தாண்டி தானே பார்வதி வீட்டுக்கு போனோம். அவ கமலா வாசல்லே நின்னுகிட்டு இருந்தா. அங்க கொஞ்சம் வாங்கலான்னு கூப்பிட்டா. அந்தால அவளுக்கு அவன் மவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவன் இன்னும் 3 மாசத்துல வெளிநாட்டுக்கு போயிருவாங்க. அதுக்குள்ள ஒரு நல்ல தரமா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு ஒரே புலம்பல் பத்துக்க. ஆமா, அவன் 3 மாசம் லீவ்ல வந்திருக்கான். அதுக்கப்புறம் லீவ் முடிஞ்சு போயிட்டான்னா அடுத்த 1 வருஷம் கழிச்சு தானே வருவான். அதனாலதான் கமலா சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு வைக்கலாம்னு நினைச்சிருப்பா. அதுதான் எனக்கு அந்த ஒரு யோசனை வந்தது பத்துக்க. நம்ம சுபாஷ் பையன் நல்ல தங்கமான பையன்ல. ஆமா, அவனுக்கு என்ன குறைச்சலு? நல்ல தங்கமான பையன், வெளிநாட்டுல நல்ல கை நிறைய சம்பாதிக்கான். அந்த தங்கமான பையனுக்கும் நம்ம தங்கமான மனசுள்ள பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா என்ன? அட என்ன சொல்லுத பொண்ணு தாயி? அட இன்னுமா உனக்கு புரியல? நம்ம மலருக்கும் சுபாஷுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சா என்ன? நம்ம பார்வதியும் பேத்திக்கு மாப்பிள்ளைய தேடிக்கிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம கமலாவும் அவன் மவனுக்கு பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கா. அப்புறம் என்ன, பொண்ணு மாப்பிள்ளை தான் இருக்கு, ஜோடி பொருத்தமும் நல்ல அமோகமா தான் இருக்கும். 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா என்ன? ஏன் நீ சொல்லுது சரிதானே? எனக்கு இந்த யோசனை வரவே இல்லையே. அட நீ வேற. சரி, யாரு யோசனை பண்ணனா என்ன? நான் நல்லா தானே யோசிச்சிருக்கேன். ஆமா, அதான் சொன்னோம்ல நல்ல யோசனைன்னு. என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு காலையில இருந்து மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு பத்துக்க. யார்கிட்டயாவது சொல்லணும், நம்ம யோசிச்சது சரியா தப்பானே தெரிஞ்சுக்கிடணும்னு புலம்பிக்கிட்டே இருந்தேன் பத்துக்க. இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. முதல்ல நேரா போய் பார்வதி கிட்ட சொல்லிட்டு வந்துட்டா. பார்வதி கிட்ட சொல்லலாம், அவ சந்தோஷம் தான் படுவா. ஆனா கமலா ஒத்துக்கிடுவாளா? அவளும் பொண்ணை தானே பாத்துக்கிட்டு இருக்கா. 3 மாசம் மவன் வெளிநாட்டுக்கு போறதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காள்ல. அது சரிதான் பொண்ணு தாயி. ஆனா பார்வதி வீட்டுல கொஞ்சம் வசதி குறைவுதான். ஆனா கமலாவுக்கு மவன் வெளிநாட்டுல வேலை பார்க்க கை நிறைய வேற சம்பளம் வாங்குதான். என்ன வசதி குறைவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நம்ம மலர் மாதிரி தங்கமான பிள்ளை யாருக்காவது கிடைக்குமா? நம்ம மலரை மருமவளா கிடைக்கிறதுக்கு கமலா எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? ஆமா பொண்ணு தாயி, நீ சொல்லதும் சரிதான். கமலா கொடுத்துதான் வச்சிருக்கணும். அப்பாடா, உன் வாயால் அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் இப்ப தைரியமா போய் பார்வதி கிட்ட பேசுறேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, நீ வந்த உடனே உனக்கு 100 ஆயுசுன்னு சொன்னேன். முன்னாடிலாம் 100 ஆயுசுன்னு சொன்னா சந்தோஷப்படுவா. இன்னைக்கு என்ன முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு உட்கார்ந்திருக்கா? அட நீ வேற பொண்ணு தாயி, 100 ஆயுசுன்னு சொல்லுத. 100 ஆயுசெல்லாம் எனக்கு வேண்டாம்மா.
உனக்கு தெரியாமலா இருக்கும். உன்கிட்ட சொல்லாமலா இருந்திருப்பா. எங்க கிட்ட சொன்னா கன்வர் போட்டுருவான்னு உன் மவ சொல்லியிருப்பா, இல்லன்னா நீ சொல்லியிருப்ப. அதனாலதான் எங்க கிட்ட ஒரு விஷயத்தையும் மூச்சே விடல பத்தியா. அட கடவுளே, நான் சொல்லத மட்டும் யாருமே நம்ப மாட்டேக்காவம்மா. என் பொண்ணு தாயி, உண்மையிலேயே என் மவ வீடு கட்டுதான்னு எனக்கு தெரியவே தெரியாது. அது எப்படி புள்ள வீட்டை கட்டுதான்னு தாய்க்கு தெரியாம இருக்குமா? 5 பத்து கொடுத்து கூட நீ உதவி இருப்ப. நான் என்னத்த சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீல. என் மேல சத்தியமா, என் சத்தியமா எனக்கு தெரியாதுடி. அவ வீடு கட்டுதானே எனக்கு தெரியாது. படுபாவி, இத்தனை நாளா மாமியா வீட்ல இருக்கான்னு நல்லா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரே நாள்ல வந்து எனக்கும் என் மருமகளுக்கும் சண்டையை மூட்டி விட்டுட்டு போயிட்டாள. இப்ப பார்த்தா நீயும்லாம் என்கிட்ட சண்டைக்கு வந்துகிட்டு இருக்க. தெருல ஒரு நல்ல விஷயம் நடந்தாலே நான் உன்கிட்ட தான் வந்து சொல்லுவேன், சந்தோஷப்படுவேன். ஆனா என் மவ வீட்டை கட்டுதா, வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கான்னு நான் உன்கிட்ட சொல்லிருக்க மாட்டேனா? உண்மையாவே எனக்கு தெரியாது. அதான் சத்தியம் பண்ணுதம்ல, என் மேல சத்தியமா எனக்கு தெரியாது. சரி சரி, சத்தியம்லாம் போடாத. அப்ப உன் மவகாரி உன்கிட்டயும் மறைச்சிருக்கா அப்படிதானே? ஆமா, அந்த பியாதியில போவா. ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னாலான்னு பாத்தியா? இன்னைக்கு மாமியாரை கூட்டிக்கிட்டு நல்லா பினிக்கிட்டு வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போறா. என்னதோ மூணா மனுஷிக்கு சொன்ன மாதிரி. சரி, என்னத்தை போட்டு சொல்ல, ஒன்னும் சொல்லதுக்கு வழி இல்ல. அவ மாமியா கூடயாவது ஒத்துமே இருக்காளா, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்க. நானும் அப்படி நினைச்சுக்கிட்டு தான் மனசை தேத்திக்கிட்டேன் பத்துக்க. சரி, எங்க இருந்தாலும் நல்லா இருந்துட்டு பாட்டு. நமக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராம இருந்தா சரிதான். ஏ பரிமள பாட்டியோ, என்ன சொன்னீங்க? மரகதம், என் மேல சத்தியமா எனக்கு தெரியாது மக்கா. அதெல்லாம் இருக்கட்டும். சின்ன பொண்ணே உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு ரூமுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டாளா? ஆமா மரகதம், கோவத்துல அவ பாட்டுக்கு ரூமுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு கதவை டமார்னு அடைச்சிக்கிட்டா பத்துக்க. என்ன பாட்டியோ இப்படி பொறுப்பு இல்லாம சொல்லுதியே? அவ பாட்டுக்கு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டான்னு சொல்லுதியே? அவ மனசு வருத்தத்துல ஏதாவது செஞ்சுக்கிட்டானா என்ன செய்ய? என்ன மரகதம் இப்படி சொல்லுதா? ஆமா பின்ன, நாம மனசார நம்பின மாமியாரை நம்மள ஏமாத்திட்டவனே அவ ஏதாவது செஞ்சுக்கிட்டானா என்ன செய்ய? அட பாவி மக்கா, ஏன் மருமகளே? அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாத. நம்ம சின்ன பொண்ணே தைரியமான ஆளு. இதுக்கெல்லாம் ஒண்ணும் வருத்தப்படப்பட்ட ஆளு கிடையாது. சரி வா, ஒருட்ட போய் பார்த்துட்டு வருவோம். மருமகளே, என்ன ருசி, என்ன ருசி! என் மாமியார் கைப்பக்குவமும் டாப் டக்கரா தான் இருக்கு. மருமகளே, என்னதே மருமகளே, சாப்பிட்டுக்கிட்டே இருக்க. என்னதே சமாச்சாரம்? அப்படியே சாக்காயி நிக்கிய. என்னடா இது, நம்ம மவ சொல்லி கொடுத்த மாதிரியே நம்ம மருமக கிட்ட சண்டை போட்டோமே. அவளும் கோவத்துல ரூம் கதவை டமால்னு சாத்திட்டு போனால, அப்ப கோவத்துல பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிக்கிட்டு அவ அப்பா வீட்டுக்கு போயிருப்பா. நம்ம வீட்டை உள் வாடகைக்கு விடலாம்னு பார்க்க வந்தேளோ. என்னதே, நீங்களும் உங்க மவளும் சேர்ந்து எவ்வளவு திட்டம் போட்டாலும் உங்க திட்டமெல்லாம் என்கிட்ட பலிக்கவே பலிக்காது. அப்படியெல்லாம் சொல்லாத மருமகளே. நானே என் மவளை எந்த திட்டமும் போடல. அதானே பார்த்தேன். சின்ன பண்ண பத்தி எனக்கு தெரியாமலா இருக்கு. எவ்வளவு தைரியமான பிள்ளை. இங்க பாரு சின்ன பண்ணி, உன் மாமியார் மேல எல்லாம் கோவப்படாத. மேனகாவால நீ உன் மாமியார் எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டீங்க? ஏக்க நான் எங்கக்கா சண்டை போடுதேன்? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? அம்மையும் அவளும் சேர்ந்துக்கிட்டு தாங்க என்கிட்ட சண்டைக்கு வரவோ. ஏக்க நீங்களே சொல்லுங்கக்கா, அவ வீட்டை கட்டுனா நான் கண்போர் போட்டுருவானா? நான் என்ன வீடு இல்லாம நடு தெருவிலே நிக்கேன்? இங்க பாரு சின்ன பண்ணு, உன் சம்மந்திகாரியை பத்தி உனக்கு சொல்லணும்னு அவசியமே இல்ல. அவ எப்படியும் உங்க 2 பேருக்குள்ள சண்டையை மூட்டி விடலாம்னு தான் வந்திருப்பா. காணாத குறைக்கு எங்க வீட்டுல வந்து எங்க வீட்டுல 2 பிள்ளைகளையுமே சண்டையை மூட்டி விட்டுட்டு போயிட்டா தெரியுமா? அப்படியாக்கா? ஆமா, அவ எப்படியாப்பட்ட தில்லாலங்கடின்னு நமக்கு தெரியாமலா இருக்கு. இங்க பாரு சின்ன பொண்ணு, உங்க மாமியாருக்குமே அவ வீடு கட்டுற விஷயம் ஒண்ணுமே தெரியாது. அப்படியே தெரிஞ்சிருந்தா எங்க மாமியார் கிட்ட கண்டிப்பா சொல்லிருப்பாவோ. பரிமளா பாட்டி எங்க வீட்டுல வந்து சொல்லிக்கிட்டு எவ்வளவு சங்கடப்பட்டு இருந்தாவோ தெரியுமா? நான் தான் அந்தால கூட்டிட்டு வந்தேன். சின்ன பொண்ணு மனசு சங்கடத்துல ஏதாவது பண்ணிட போறா, வாங்க போய் பாப்போம்னு. ஏக்கா மனசு சங்கடத்துல நான் என்னக்கா பண்ண போறேன்? ஏக்கா எனக்கு எப்பயாவது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சுன்னா வயிறு நிறைய பிடிச்ச சாப்பாடை சாப்பிடுவேன்னு உங்களுக்கு தெரியாதாக்கா? ஏக்கா அந்த பேதியில போவ எங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுட்டு மனசு சங்கடப்பட வச்சுட்டு போயிட்டா பத்தியாக்கா. அதான் இப்படி நடு வீட்டுல காத்தாட உட்காந்து மீன் கறி சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சின்ன பொண்ணு, உன்னை பத்தி தெரிஞ்சே ஒரு நிமிஷம் நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா? ஏக்கா நீங்க என்னத்துக்கு பயப்படுதிய? அந்த கிறுக்கி என்னத்தையா ஒண்ணு சொல்லிட்டு போயிட்டான்னா அதுக்கு சங்கடப்பட்டுட்டு நான் எதுக்குக்கா என் வாழ்க்கையில கஷ்டப்படணும்? ஏத்தே நீங்களும் சங்கடப்படாதிய. அவ உங்ககிட்ட விஷயத்த சொன்னாலா சொல்லலையோ அது 2வது விஷயம். ஆனா அவ வீட்டை கட்டுனா எல்லாரும் கண் திருஷ்டி போடுவாவோ, அதனால நான் சொல்லாம விட்டுட்டேன்னு சொன்னா பத்தியலா. அதுலதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா கோவமா வந்துட்டு பாத்துடுங்க. அதுக்கு நீங்களும் எதுவும் சொல்லாம இருந்தே பத்தியலா. அப்பதான் எனக்கு சந்தேகம் வந்தது, உங்களுக்கும் எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கும், அதனாலதான் நீங்க என்கிட்டயும் சொல்லாம இருந்துட்டேன்னு. மருமகளே, நீ சொல்லதெல்லாம் சரிதான். அவ அப்படி சொல்லும் போதே அவ வாயனை உடைச்சிருப்பேன். ஆனா அவ மாமியாரும் கூட இருந்தாவ பத்தியா?
இங்க பாரு சின்ன பொண்ணு, பரிமள பாட்டியும் பண்ணது சரிதானே. மாமியார் மருமகனும் ஒத்துமையா வந்திருக்காவோ, அவ முன்னாடி சண்டை போட்டா சரியா இருக்காதுல்ல. எது உங்களுக்கு விஷயம் தெரியாது, அப்ப உங்க மவனுக்குமா விஷயம் தெரியாம இருந்திருக்கும்? ஆமா மருமகளே, நீ சொல்றது சரிதான். நீ நல்ல வயிறு நிறைய சாப்பிடு மருமகளே. இன்னைக்கு அவன் வரட்டு நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி அவன நான் கேட்கேன். ஒரு வீட்ல இருந்துகிட்டே ஒரு விஷயத்தையும் நம்ம கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கானே. சின்ன பொண்ணு, நான் சொல்லதை கேட்டுக்க. உன் சம்மந்திகாரி வந்தாலே உனக்கும் உன் மாமியாருக்கும் சண்டை இழுத்து விடதான் வருவா. அதனால அவ எப்ப வந்தாலுமே நீங்க 2 பேரும் சண்டை போடாம இருங்க. அப்பதானே அவ முகத்துல கரிய பூசின மாதிரி இருக்கும். ஆமாக்கா, நீங்க சொல்லுது சரிதான். அவ முகத்துல கரிய பூசி அவ தலையில சாணியை கரைச்சு ஊத்துற மாதிரி தான் பால் காய்ச்சி வீட்டுக்கு போகணும். அட நீ வேற மருமகளா, 3வது மனுஷி மாதிரி நம்ம கிட்ட வந்து பால் காய்ச்ச போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்திரிக்கையை வச்சு தந்துட்டு போயிருக்கா. அவளுக்கு பேசாம 100 ரூபாய் மொய் எழுதிக்கிட்டு உள்ளத தின்னுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கணும் பத்துக்க. அதுக்கு இல்லாம அவகிட்ட போய் சண்டையை போட்டுக்கிட்டு நம்ம பேரை நம்ம என்னத்துக்கு எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் அவ சொன்னது சரியா போயிரும்ல. நீங்க எல்லாரும் நான் வீட்டை கட்டுனா சங்கடப்படுவியா, கண்பார் போடுவியா, இப்படி வந்து சண்டை போடுவியா, அதனாலதான் சொல்லாம இருந்தேன்னு. ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கோ? ஆமா மருமகளா, போனமா 100 ரூபாய் துட்ட கொடுத்தமா தின்னமான்னு வந்துகிட்டே இருக்கணும். இங்க பாரு சின்ன பொண்ணு, உன் மாமியார் சப்போர்ட் எப்பவுமே உனக்கு தான். அவ மவளை எப்படி ஏசுதாவோன்னு பாத்தியா? எது ரொம்ப டென்ஷனா இருப்பிய? உங்களுக்கும் சோறு போட்டு கொண்டு வரட்டா? வேண்டாம் மருமகளே, நீ என்ன பத்தி நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டே இல்ல, எனக்கு அதுவே போதும். நீயே வயிறு நிறைய நல்லா சாப்பிடு. 2 முட்டை வேணா ஆம்லெட் போட்டு கொண்டு வரட்டா மருமகளே? ஏய் அப்பா, பாத்தியா சின்ன பொண்ணு, உங்க மாமியாரு ஆம்லெட் போட்டு கொண்டுட்டு வரட்டான்னு கேட்காவோ. இப்படியாப்பட்ட மாமியாரெல்லாம் சந்தேகப்படாத. மாமியார் எப்பவுமே உன் பக்கம்தான். என் பொண்ணு தாயி, என் மருமவா சமாதானம் ஆயிட்டா. வா நம்ம அடுத்தது பார்வதி வீட்டுக்கு போவோம். சரி பரிமளம், நேரா போவோம் வா. நல்ல நேரம் முடியதுக்குள்ள நல்ல விஷயத்தை பத்தி பேசி முடிச்சிருவோம். சரி பொண்ணு தாயி. மருமகளே சாப்பிடு, நான் பார்வதி வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். என்ன சரிங்க தே. ஏ வா போவோம். ஏக்கா, மேனகா உங்க வீட்டு பிள்ளைகளுடையுமா சண்டையை மூட்டி விட்டுட்டா? ஆமா சின்ன பொண்ணு, சுபாஷ் 2 Dress எடுத்துட்டு வந்தா பாத்துக்க. அத 2 பேரும் போட்டுட்டு நின்னாவளா, அத பாத்துட்டு இவக்குள்ள Dress நல்லா இருக்கு, அவக்குள்ள Dress நல்லா இல்ல, அப்படி இப்படின்னு சொல்லி அவ 2 பேருக்குள்ளேயும் சண்டையை மூட்டி விட்டுட்டு போயிட்டா பாத்துக்க. திமிரு பிடிச்சவா என்னன்னு அங்க வீட்டு பக்கம்லாம் வருவாளோ, யார் வீட்டெல்லாம் சண்டையை மூட்டி விடலாம்னு நினைச்சுக்கிட்டே வருவா போலுக்கு. அவ சுவாலியே அதுதானக்கா. இப்ப ஒரு 2 மாசமா எங்க வீட்டு பக்கம் வராம இருந்தா. எனக்கும் எங்க மாமியாருக்கும் எந்த சண்டையும் வராம இருந்தது. இன்னைக்கு மத்தியானம் வந்த 10 நிமிஷத்துல எங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டையை மூட்டி விட்டுட்டு போயிட்டாள்ல. இவளையெல்லாம் இனி நடையிலே ஏத்தப்படாது. ஆமா சின்ன பொண்ணு, இவளையெல்லாம் இனி நடையில ஏத்திராத. இங்க பாரு சின்ன பொண்ணு, உங்க மாமியாரு கோவத்துல சொல்லுதாவோ 100 ரூபாய் மொய் எழுதிட்டு வந்துருவோம்னு. ஆனா அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அவளுக்கு என்னென்ன சீர்சனத்தை எல்லாம் செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தான் வரணும் பத்துக்க. என்னக்கா இப்படி சொல்லுதிய? ஆமா சின்ன பொண்ணு, அப்புறம் அதையும் ஒரு பெரிய பிரச்சனையாக்குவா. எனக்கு இருக்கதோ ஒரே ஒரு அண்ணன். எங்க அண்ணன் எனக்கு சீர்சனத்தை எல்லாம் செய்வான். ஆனா என் மைனிகாரி பொல்லாதவா, அவதான் செய்ய விட மாட்டா. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உன் மேலதான் எல்லா பழியும் போடுவா. அப்புறம் உனக்கும் உன் மாப்பிள்ளைகளையுமே சண்டையை மூட்டி விட்டுருவா பாத்துக்க. இன்னைக்கு என் மாப்பிள்ள ஆபீஸ் விட்டு வரட்டுங்கா. அவரும்ல என்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிருக்காரு. சின்ன பொண்ணு, இந்த விஷயத்த அப்படியே விட்டுரு. சும்மா தம்பிகிட்ட கேட்டு எடுத்து சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காத. ஏக்கா, என் சம்பந்திகாரு எங்ககிட்ட எதுவுமே சொல்லல. ஆனா ரமேஷ் தம்பி என் மாப்பிள்ள கிட்ட எதுவும் சொல்லாமல இருந்திருப்பாரு. அட ஆமா, அதுவும் சரிதான். 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல தானே வேலை பார்க்காவோ. ஆமாக்கா, அதத்தானே சொல்லுதேன். 2 பேரும் மாப்பிள்ள மச்சான்னு பாசமா இருப்பாவோ. அப்போ என் வீட்டுக்காரருக்கு தெரியாமல இருந்திருக்கும். இன்னைக்கு என் மாப்பிள்ள வீட்டுக்கு வரட்டும்ல இருக்கேன்.